ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிக்சல் 7a கூகுள் பிக்சல் 7a பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ரேட்லேயே கொடுக்க போகிறோம், நல்ல ஆஃபர் ப்ரைஸு. ஸோ அதனால் மேற்கொண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். எதுக்காக பிக்சல் வாங்கணும், என்ன ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே உங்களுக்கு பிக்சல் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எதுக்காக பிக்சல் ஃபோன்ஸ் வாங்குகிறாங்க கஸ்டமரு, என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாக சொல்லிடுறேன். அதே மாதிரி என்ன ப்ளஸ் மைனஸ் அதுவும் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ பிக்சல் ஃபோன்ஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆஃப் த ஃபோன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெமோ கண்டிஷனில் தான் வந்திருக்கு. ஸோ எதுவுமே சைடு பேனலு, பேக் பேனலு, ஃப்ரண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஃப்ரீயாக இருக்கும். டெமோ கண்டிஷனில் தான் வந்திருக்கு, ஓகேங்களா. இது ஒரு ஒயிட் கலரு, ஸோ க்ரே கலர்ஸில் வந்திருக்கு. க்ரே கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ க்ரே கலரும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஃப்ரீயாக வந்திருக்கு. ஸோ ஸ்க்ராட்ச் ஃப்ரீனா அல்டிமேட்லி நீங்கள் ஸ்க்ராட்ச் ஃப்ரீன்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஹேண்ட்லிங் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் நார்மலாக. மற்றபடி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கும். மேஜராக எதுவுமே இருக்காது உங்கள், ஓகேங்களா. நல்ல நீட் கண்டிஷன், டெமோ கண்டிஷனில் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. பாக்ஸ்லேருந்து எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் கூட எடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைன்யூட்டான ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும். அது பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் ஸ்க்ராச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. டெமோ கண்டிஷன் வேரியண்ட்டில் ஹேண்ட்லிங் ஸ்க்ராச்சஸ்ன்றது நார்மலான ஒரு விஷயம் தான், ஓகேங்களா. அதனால் ஜூம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, இது நீங்கள் ஸ்க்ராட்ச் ஃப்ரீ சொல்லிட்டீங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, ஓகேங்களா. ஸோ நார்மலாக உங்களுக்கு நல்ல நீட் கண்டிஷன். பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு அடுத்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா டெமோ கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் தான் இந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. 9/10 கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ப்ளூ பார்த்துருக்கோம், க்ரே பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஒயிட் கலரில் பார்த்துருக்கோம். இந்த மொபைலுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது 6.1 inches டிஸ்பிளே வந்துடும். OLED டிஸ்பிளே 6.1 inches வந்துடும். ஸோ பெஸ்ட் இந்த செக்மெண்ட். 6.1 inches பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் கிடையாது, அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ அந்த பட்சத்தில் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 5 மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 மேஜர் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு 18 ஆண்ட்ராய்டு 18 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வரும் இந்த மொபைலில் பொறுத்த வரைக்கும். கூகுள் டென்சர் G2 5 nanometer பில்டான ஒரு ஜென்ரேஷன் 2 ப்ராசர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. 8GB 128GB வேரியண்ட்டு UFS 3.1 இதில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆப் ஓப்பனிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அழகாக இருக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய மொபைல்ஸ் உங்களுக்கு 2.0, 2.1, 2.2 தான் UFS போயிட்டுருக்கு. இது 3.1, 3க்கு அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.1 வரும். ஸோ லேட்டஸ்ட்டு தான். ஸோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும், ஓகேங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 கேமராஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. 64 MP வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க, 13 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. டுவல் LED ஃப்ளாஷு, 4K ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்கள் 60 FPSல வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த மொபைலில் பொறுத்த வரைக்கும். வீடியோவிலேருந்து ஆடியோலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். பிக்சல் ஃபோன்ஸ்னாலே உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்காக தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். ஸோ வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா 13 MP கேமரா, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷனில் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளேனால உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே வந்துடும். ஸோ இது ஒரு காமனான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இந்த இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில். 4385 mAh பேட்ரி, 18 watt வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மொபைல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைல் பிக்சலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸோ கேமராஸ் தான். இந்த மொபைலுக்கு உண்டான கேமராஸ் தான் ரொம்ப ரொம்ப பேசப்படுற ஒரு டாப்பிக்கு. பிக்சல் ஃபோன்ஸ்னாலே, பிக்சல்னாலே அந்த மீனிங்கே உங்களுக்கு கேமரா சம்மந்தப்பட்ட மீனிங் தான். அந்த பேர் தான் இந்த மொபைல்ஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேமரா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கூகுள் நல்ல டியூனப் பண்ணியிருப்பாங்க கேமரா வைஸ் பார்க்கும்போது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம், அவுட்டோர் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. செகண்ட் ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலுக்கு உண்டான
சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு. ஸோ மோஸ்ட்லி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மேக்ஸிமமாக உங்களுக்கு 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் தான் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 கரண்ட்டாக ஓடிட்டுருக்கு. இன்னும் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட் ப்ளேஸில் நிறைய இஷ்யூஸ் வருது அப்டேட்னால். டிஸ்பிளே லைன்ஸ் வருது, க்ரீன் டிஸ்பிளே வருது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா அப்டேட்னால தான். ஸோ ஆண்ட்ராய்டு கூகுள் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் கிடையாது. சோலோ ஃபோன்ஸு ஈவன் ஆப்பிளில் கூட நிறைய ஃபோன்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. சாம்சங்லேயும் வருது, ஒன் ப்ளஸ்லேயும் வருது. கூகுள் ஒரு ஃபோன் மார்க்கெட்டில் எந்த இஷ்யூ இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமமாக எங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் மொபைல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிஸ்னஸில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சொல்கிறோம். கூகுள் ஃபோன்ஸு பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் ஃபோன்ஸ் இந்த மார்க்கெட். ரொம்ப கம்மியான ப்ராப்ளம் உள்ள ஃபோன் தான் கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும். லைன்ஸு அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் மோஸ்ட்லி வராது. மேக்ஸிமமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சேஃபஸ்ட் மொபைல் இந்த பிளானட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக்சல் ஃபோன்ஸ் தான் எங்களோட அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. அண்ட் தேர்ட் ப்ளஸ்ஸு நல்ல ப்ராசஸர் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 6.1 இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃபார்ம் ஃபேக்டர் குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டிவைஸ் பொறுத்த வரைக்கும். இது லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 35,000 40,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. நம்ம தரக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் டெமோ பீஸ் ஓகேங்களா 17,500 ருபீஸ் 17,500க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மொபைல் ரீட்டைல் மார்க்கெட்டில் ஒரு 19,000 18,500 அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லுவாங்க. நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால கம்மி ரேட்டில் எங்களால் கொடுக்க முடியுது. 17,500 17,500க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. மைனஸ்னு சொல்கிறப்போ பெருசாக ஒரு மைனஸ் இல்லை. அப்படியே மைனஸ்ஸு கூகுள் ஃபோனுக்கு மைனஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக இல்லை. மேபி ஆன் அ மைல்டர் பேசிஸ் மைல்டாக இது ஒரு மைனஸ் பார்ட்னு எடுத்துக்கலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன மாதிரி மைனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால், பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு கொஞ்சம் வார்மர் டோனில் தான் இருக்கும். சூடாகும், அதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வார்மர் டோனில் இருக்கும், கொஞ்சம் வார்ம் ஆகும். ஓகேங்களா. எதுக்காகனா உங்களுக்கு ஃப்ரேம் எல்லாமே ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பெனட்ரேஷன் அண்ட் ஆல்சோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஹீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும். ஓகேங்களா. ஃபோன்ஸு நீங்கள் பேக் கேஸ் யூஸ் பண்ணால் பெருசாக தெரியாது. பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அது போய் தப்பான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறது. வார்மாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு ஃபோன் பார்த்திங்கன்னா 40 டிகிரி போகுதுன்னா வார்மாக இருக்குதுன்னு அர்த்தம். 45 மேலே போகுதுன்னா உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வார்மர் டோனில் இருக்கும் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி கிடையாதுங்க. எதுவுமே பெருசாக மைனஸ் கிடையாது. பர்ஃபார்மன்ஸில் மேபி ஒரு 8 சீரீஸ்க்கு மேட்ச் ஆகாது. அந்த குவால்கம் ஸ்னாப்ட்ராகன் 8 சீரீஸ்க்கு மேட்ச் ஆகாது. பட் உங்களுக்கு அட்லீஸ்ட் 80 to 90% மேட்ச் ஆகும். 100% மேட்ச் ஆகலைன்னா கூட 90% மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி மைனஸ் வேணால் சொல்லலாம். பட் பெருசாக மைனஸ் 100% இந்த மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு பிக்சல் ஃபோனை போய் ஒதுக்கி வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைனஸ் இல்லவே இல்லை. பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் 6.5லேருந்து 6.7லேருந்து 6.8 இன்ச்சஸ் வரைக்கும் போயிட்டாங்க. இதுதான் இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக இருக்கும். எஸ் சீரீஸ்க்கு கம்பேர் பண்ணலாம். எஸ் சீரீஸ்னால் சாம்சங்கில் எஸ் சீரீஸு பிளெயின் எஸ் சீரீஸு அல்ட்ரா சீரீஸோட கம்பேர் பண்ண முடியாது. எஸ் சீரீஸோட கம்பேர் பண்ணுறது கம்பேரபிள் ஒரு ஃபோன்ஸுன்னு பார்க்கும்போது இதுதான். அதுவும் லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு பிக்சல் ஃபோன்ஸ் இது எல்லாமே. ஏ சீரீஸ் 7A சீரீஸு லான்ச் ஆனாலும் ஒரு 35,000 40,000 வாங்கினா லான்ச் ஆனாலும் நம்ம டெமோ வேரியண்ட்டு 17,500 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வேணுன்றது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டாக் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஏராளமான ஒரு பொருள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கீப் ஆன் அப்டேட்டிங். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாடல்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. டெலிவரி அக்ராஸ் இந்தியா ஃபெசிலிட்டி இருக்குது.
ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் சிம் ஃபிசிக்கல் சிம் கான்செப்ட்டில் வரும். ஐஃபோன் எப்படியோ அதே மாதிரி தான். ரெண்டுமே உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆகும். நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு 5G இந்த மொபைல் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? சோனி ஃபோன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இம்போர்ட்டட் ஃபோன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு குளோபல் வேரியண்ட் தான் எல்லாமே. பிக்சல் ஃபோன்ஸ் பண்ணுறது ஐஃபோன் மாதிரி ஒரு கான்செப்டில் தான். உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது பிக்சல் ஃபோன்ஸில் பொறுத்த வரைக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அழகாக கண்ணு மூடியே வாங்கிக்கலாம் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும். பெருசாக யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும். பேனல் கேப்ஸோ யூஸ் பண்ணலன்னா பேனல் கேப்பு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மைனஸே கிடையாது. அதான் சொல்கிறேனே, மைனஸே இல்லாத ஒரு ஃபோன் கூட சொல்லலாம் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவ்வளோ சூப்பரான ஃபோன்ஸு. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பை.